ஹலோ ஆல். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா நியூமரிக் எபிலிட்டி, அதாவது சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி பேசிக்ஸோட சொல்லி கொடுத்துறேன். இந்த சம்முக்கு இப்படி தான் அப்ரோச் பண்ணணும், இந்த சம்முக்கு இப்படி கேட்டாங்கன்னா இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேசிக்ஸோட சேர்த்து உங்களுக்கு எப்படி ஷார்ட்கட்டாகவும் போகிறதுன்னு சேர்த்து சொல்லி கொடுத்துறேன். சரிங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா ப்ரொசீஜர் அப்படின்றது என்னன்னு சொல்லிடுறேன். ப்ரொசீஜர்னால் ஒன்றும் இல்லை, இந்த அடிஷனாக கொடுத்துருக்காங்கல்ல, இவர் மட்டும் சப்ராக்ஷன் இருக்காரு, மீதியெல்லாம் அந்த அடிஷன் இருக்காங்கல்ல, இந்த அடிஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எழுதுவாங்க 1 2 4 5 1 2 5 3, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6 5 9 5, அடுத்து 2 6 8 அப்படின்னு ஆட் பண்ணி இதுக்கு ஒரு வேல்யூ வரும். அது கூட சேர்த்து இதை என்ன பண்ணுவாங்க, மைனஸ் பண்ணுவாங்க. இது கூட மைனஸ் பண்ணி ஆன்சர் போட்டு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு இதில் 2 டைப் சொல்லித்தரேன். சரிங்களா? 2 டைப் சொல்லித்தரேன். மொதல் டைப் எப்பவுமே என்ன பண்ணலான்னா, நன் ஆஃப் தீஸ் வரனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மொதல் டைப்பில். சரிங்களா? மொதல் டைப் என்ன டைப்னா யூனிட் டிஜிட். சரிங்களா? யூனிட் டிஜிட்டை மட்டும் வச்சு சால்வ் பண்ணலாம். பாருங்கள், லாஸ்ட் டிஜிட், யூனிட் டிஜிட்னா ஒன்றும் இல்லை, லாஸ்ட் டிஜிட் பாருங்கள், இங்கே 6, இங்கே எத்தனை 5, இங்கே 7, இங்கே 2, எல்லாமே வேறையாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆட் பண்ணுறது இது நம்பரை மட்டும் ஆட் பண்ணிட்டாலே போட்டு போயிடலாம். இது யூனிட் டிஜிட். இல்லை, யூனிட் டிஜிட் எனக்கு வேண்டாம் சார் அப்படின்னா ப்ரொசீஜரே வேகமாக எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். சரிங்களா? எப்படி அடிஷன் சப்ராக்ஷன் வேகமாக செய்யணும்னு யூஸ் பண்ணுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஐலாம் செய்யணும்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதை விட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எப்படின்றத கற்றுக்கங்க. இப்போ வாங்க. ஆனால் எக்ஸாமுக்கு என்ன செய்யணும்னா நீங்கள் இந்த மெத்தடை செய்யுங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். யூனிட் டிஜிட்னா ஒன்றும் இல்லை, லாஸ்ட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கோங்க சார். இப்போ 1 2 4 5னா எனக்கு அந்த 1 2 4 5ல் இந்த 1 2 4 கண்டுக்க தேவையில்லை, லாஸ்ட் டிஜிட் மட்டும் எடுத்துக்க 5. அடுத்து இங்கே பாருங்கள் 3 இருக்கா, அந்த 3 மட்டும் எடுத்துங்க. அடுத்து இங்கே பாருங்கள் 5 + 5. அடுத்து இங்கே என்ன இருக்குது, -5 இங்கே பாருங்கள், சிம்பிள் முன்னாடி இருக்குது -5. அடுத்து இந்த 2 6 கண்டுக்க தேவையில்ல, இங்கே என்ன இருக்குது 8 + 8. சரிங்களா? இதை மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணுங்க. இங்கே ஒரு +5, இங்கே ஒரு -5 கேன்சல் பண்ணிடலாம். மொத்தமாக எத்தனை இருக்குது, 5 3 8, 8 + ஒரு 8 எவ்வளோ ஆச்சு, 16ன்னு வரும். ஆனால் இந்த 16ன்றதை கன்சிடர் பண்ணக்கூடாது. எப்பயும் போல் லாஸ்ட் டிஜிட் மட்டும் கன்சிடர் பண்ணணும். லாஸ்ட் டிஜிட் மட்டும் கன்சிடர் பண்ணால் என்ன இருக்குது, 6ன்னு வருது. அப்போ உங்களுக்கு ஆன்சர்லேயே லாஸ்ட் டிஜிட் என்ன வரும்னா 6ன்னு வரணும். ஆன்சர் லாஸ்ட் டிஜிட் 6ன்னு இங்கே இல்லை, தப்பு. 6ன்னு இல்லை, தப்பு. 16 இல்லை, தப்பு. சரிங்களா? ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த ஆன்சர் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிங்க, நன் ஆஃப் திஸ் இருக்குது. சரிங்களா? ஒரு 1% வாய்ப்பு, 99% நன் ஆஃப் திஸ் வைக்க மாட்டாங்க. சரிங்களா? எக்ஸாமில். ஆனால் அந்த 1% ஆன வாய்ப்பு இருக்குது. அந்த 1% தான் எப்படி நம்ம சால்வ் பண்ணி முடிக்கிறது அப்படிங்கிறதான் இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம். சரிங்களா? இதை போட்டலாம் சார், இதை போட்டலாம். இப்போ 6ன்னு கொண்டு வந்து ஆன்சரை போடுறது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ இங்கேயும் ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 3 5 8 இப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னு வைங்களேன். ஒரு 5 8ன்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க, இங்கே லாஸ்ட் டிஜிட் 8. கண்டிப்பாக 100% சொல்லிடலாம் இதுதான் ஆன்சர். ஏன்னா 6ல் முடியாது, ஒன்று தான் இருக்குது, அதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். சரிங்களா? இது எங்கே சிம்பிளிஃபிகேஷன். சரிங்களா? அப்ராக்சிமேட் வேல்யூன்னு கேட்காம டேரெக்டாக வேல்யூன்னு மட்டும் கேட்டுருந்தா இந்த இது ஒர்க் அவுட் ஆயிரும். சரிங்களா? இப்போ 2வது மெத்தடு, இது ரொம்ப முக்கியம்னு சொன்னோம்ல. இந்த மெத்தடு என்னன்னா 2 டிஜிட் சால்விங். அதாவது 2 டிஜிட் சால்விங் சார். இந்த மெத்தடு பேர் 2 டிஜிட் சால்விங். சரிங்களா? இங்கே யூனிட் டிஜிட் சால்வ் பண்ணிங்களா, இங்கே 2 டிஜிட் சால்வ் பண்ணணும். 2 டிஜிட்னா ஒன்றும் இல்லை சார். என்னென்னு சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு எப்படி பார்க்கணுன்றதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சார் மைனஸ்லாம் இருந்துச்சுன்னா அங்கே கொஸ்டின்லேயே தூக்கி விட்ருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னு வைங்களேன், மைனஸ் இங்கே 95 -95 அப்படியே 2 டிஜிட் மட்டும் பாருங்கள், லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் பாருங்கள். 95 அங்கேயே கேன்சல் பண்ணிடு. சரிங்களா? முடிஞ்சால் அங்கேயே கேன்சல் பண்ணி எழுதாதீங்க. என் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் யார் இருக்கா, 45. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கா, 53 இருக்காங்க. பேலன்ஸ் யார் இருக்கா, இங்கே 68 இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ண ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் ஆடிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 5 3 8 இப்படி வரிசையாக ஒவ்வொரு நம்பராக ஆட் பண்ணுவாங்க. அப்படி ஆட் பண்ணாதீங்க. இப்போ சொல்கிற கவனிங்க, 100க்கு கொண்டு வர பார்க்கணும். எப்பயுமே 100க்கு கொண்டு வர பார்க்கணும். 100க்கு கொண்டு வர பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. இங்கே 45 இருக்கிறத 45னே வச்சுக்கிறேன். இங்கே 53 இருக்கா, அந்த 53 நான் என்னவா பண்ணால் டக்குன்னு 100க்கு வரும். இங்கே 53 இருக்கிறத நான் 55 ஆக்கணும். 55 ஆகிறதுக்கு என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு 2 ஆட் பண்ணுறேன். சரிங்களா? இங்கே ஒரு 2 ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன பண்ணிடுறேன், இந்த 2 கழிச்சிடுறேன். இங்கே ஒரு 2, இப்போ 68லேருந்து ஒரு 2 எடுத்து என்ன பண்ணிடுறேன், இங்கே 2 கொடுத்து விட்டு, இங்கே 2 கொடுத்து விட்டா இங்கே என்ன ஆயிரும், 2 மைனஸ் ஆயிரும். 2 மைனஸ் ஆனால் இங்கே என்ன வரும், 66. இங்கே பாருங்கள், இப்போ எடுத்தீங்கன்னா 45 + ஒரு 55 ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வச்சு 100. இந்த இடத்த ஒரு ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வச்சு 166.
லாஸ்ட் 2 டிஜிட் 66ன்னு முடியும். கன்ஃபார்மாக நனாதீஸ்லாம் கிடையாது, 66ன்னு முடியுதா ஆன்சர் போட்டு போயிடலாம். 66ன்னு முடியுதா ஆன்சர் போட்டு போயிடலாம். சரி, இதை எனக்கு ஸ்பீடாக செய்யணும். எப்படி செய்யணும்? நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போனேன், எக்ஸாமில் எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லிடுறேன். சரிங்களா? போகிறேன், ஃபஸ்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்றதை அப்படியே கேன்சல் பண்ணி விட்ருவேன். இந்த மைனஸ் இங்கே 95 மைனஸ் 90 ப்ளஸ் 95 மைனஸ் 95 ரெண்டு கேன்சல். அடுத்து இங்கே 45, இங்கே ஒரு 53, 68, இங்கே ஒரு 55 மாற்றி விட்டோம்னா, இங்கே 55 மாற்றி விட்டா இங்கே ஒரு 100 முடிஞ்சு, இங்கே ஒரு 2 குறையும் 66. 100ன்னு வந்துட்டு எனக்கு கணக்கு எடுக்க தேவையில்லை, 100ன்றதை எனக்கு கண்டுக்க தேவையில்லை, அது பாட்டிக்கு ஒரு ஓரமாக இருக்கட்டும். நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கா, அந்த சொச்சத்தை மட்டும் எண்ணணும். சொச்சத்தை மட்டும் பார்த்தா 66 இருக்குது, 66 ஆன்சர் போட்டு போயிடலாம். சரிங்களா? வித்தின் செகண்ட்ஸ் அடிச்சுட்டு போயிடலாம். ஒரு 5 செகண்ட் தான் மேக்ஸிமம், 5 செகண்டில் ஒரு 10-15 செகண்ட், 5 செகண்ட் அடிச்சுட்டு போயிடலாம். சரிங்களா? புரிஞ்சா? இதே மாதிரி நான் அடுத்த கொஸ்டின் சொல்லித்தரேன். சரிங்களா? ஒரு 3 கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன் இருக்குது, அடுத்த அப்ராக்சிமேட் எல்லாமே இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ப்ளஸ் மைனஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்தது ப்ளஸ் மைனஸ். அடுத்த சம்மில் என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளிகேஷன். சரிங்களா? மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் சரிங்களா, இதுலேயும் 2 மெத்தட் தான். அந்த ஒரு மெத்தடு, இன்னொரு மெத்தட். சரிங்களா? யூனிட் டிஜிட்டு, இன்னொன்று ஸ்பீடு. சரிங்களா? 2 மெத்தடு. நார்மல் ப்ரொசீஜர்னால் உங்களுக்கு தெரியும் தானே, என்ன பண்ணணும்னா 14 × 35னா 14 × 35 இப்படி எழுதுவாங்க ஸ்டூடெண்ட்ஸு. அப்புறம் இது 5ஓட மல்டிபிள் பண்ணுவாங்க, இதை இது பண்ணுவாங்க, 3ஓட மல்டிபிள் பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போல்லாம் பண்ண தேவையில்லை, நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு யூனிட் டிஜிட் மெத்தட் பண்ணால் சிம்பிளாக இருக்கும். ஆனால் நன் ஆஃப் தீஸ் இருக்கிறதுனால ஒரு 1% நன் ஆஃப் தீஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதுனால நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் யூனிட் டிஜிட் செய்யும்போது. சரிங்களா? இப்போ இங்கே 4 × 5 லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் பார்க்கணும். 4 × 5 லாஸ்ட் 2 டிஜிட் 4 × 5 இருக்குது. 4 × 5 நீங்கள் மல்டிபிள் பண்ணி என்ன கிடைக்கும்? 20ன்னு கிடைக்கும். அதோட லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்குது? 2 மைனஸ் பண்ணிடுங்களா, 2 கழிச்சு விட்டிங்கன்னா என்னாச்சு? 20. லாஸ்ட் டிஜிட் 20, 0ன்னு வரும். அடுத்து இங்கே 5 × 8 எவ்வளோ ஆச்சு? 40. 5 × 8 40 தானே. 40ல் லாஸ்ட் டிஜிட் என்னது? 0. ரைட். அடுத்து 2 × 5 என்னது? 10. 10ல் லாஸ்ட் டிஜிட் என்னது? 0. சரிங்களா? 0. அடுத்து 3 × 9 எவ்வளோ ஆச்சு? 3 × 9 எவ்வளோ ஆச்சு? 27. லாஸ்ட் டிஜிட் என்னது? 7. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நினச்சி 0 0 0 எல்லாம் விட்டுட்டு கடைசியில் ஆட் பண்ண எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 7ன்னு வருது. சரிங்களா? அப்போ அந்த ஆன்சர் இருக்கிறதுக்கு லாஸ்ட் டிஜிட் 7ன்னு இருக்கும். இந்த ஒரு இடத்துல தான் 7 இருக்காது, இதுதான் ஆன்சரு. இது வராது ஆன்சரா? இது வராதுன்னு சூஸ் பண்ணிங்கன்னா எப்படி? யூனிட் டிஜிட் மெத்தடில் போனால் சூஸ் பண்ணலாம், இந்த மெத்தடில் போனால் இப்படி சூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஆனால் நீங்கள் இந்த மெத்தட் போகலை சார், எனக்கு அக்யூரேட்டாக வேணும், கரெக்டாக அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னா ஸ்பீடு கால்குலேஷன் தெரியும். ஸ்பீடு கால்குலேஷனாக என்னென்னா ஒன்றும் இல்லை சார், ஒவ்வொரு இதுக்கும் எப்படி வேலை செய்யணுன்றது தெரியும். இப்போ பாருங்கள், ஸ்பீடு கால்குலேஷன் சொல்கிறேன், கவனிங்க நல்லா. சரிங்களா? 5ன்னு ஒரு நம்பர் முடியுதுன்னு வைங்களேன். 5 இப்போ 35 × 14ன்னு இருக்குன்னா 5ல் ஒரு நம்பர் முடிஞ்சு அது கூட ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 என்ன பண்ணிருக்குன்னா மேக்ஸிமம் கேஸுக்கு × 2 பண்ணிடணும், டபுள் பண்ணிடணும். இவர் என்ன பண்ணிடணும்னா பாதி ஆக்கிடணும், டிவைட் பை 2 பண்ணிடணும். அப்போ தான் சிம்பிள். இதை டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா வச்சு 7. இங்கே என்னாச்சு? × 2 பண்ணிங்கன்னா வச்சு 70. சரிங்களா? இதை பார்த்தனே இப்படி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். 35ன்னு இருக்கிறத டபுள் பண்ணி 70 ஆக்கிடுங்க. இங்கே 14ன்னு இருக்கிறத பாதி ஆக்கி 7ன்னு ஆக்கிடுங்க. 7 × 7 உங்களுக்கு கஷ்டமா? டக்குன்னு போடலாம், 490. புரியுங்களா? 490. அடுத்து இங்கே 25 × 88, 25 × 88 ஒரு நம்பர் கூட 25 நீங்கள் மல்டிபிள் பண்ணணும்னா அந்த நம்பரை நீங்கள் என்னென்னு போட்டுக்கலாம்னா 1/4 அந்த நம்பர் போட்டிங்கன்னா வந்துடும். 25க்கு பதிலாக நான் 1/4ன்னு எழுதிடலாம். அதான் பர்சன்டேஜ். 25% என்ன போட்டுடலாம்? 1/4ன்னு போடலாம். அதான் போட்டு விட்டிங்கன்னா இங்கே அழகாக போட்டுடலாம், 2 வரும். இது போட்ட பிறகு லாஸ்ட்டில் 2 0 சேர்க்கணும். ஒன்றும் இல்லை, இந்த 25ன்றதை என்ன பண்ணால் 100/4ன்னு எழுதிடுவேன். அதான் இங்கே பண்ணியிருக்கேன். லாஸ்ட் என்ன பண்ணிடுவேன்னா இங்கே × 100 பண்ணிடுவேன். × 100 பண்ணிட்டா இங்கே 2200. சரிங்களா? அடுத்து இங்கே 12 × 15 ஈஸி, அதெல்லாம் பார்த்தாலே அதே மாதிரி போடலாம். இதே மாதிரி போடலாம்ல. 12 × 15 30. 15 நம்ம என்ன பண்ணிடலாம்? × 2 பண்ணிடலாம். 5 இருக்குல்ல, 5ல் முடியாது × 2 பண்ணிவிட்டு அடுத்து இங்கே 12 இருக்கா, இது என்ன பண்ணிக்கணும்? டிவைட் பை 2 பண்ணும். இதை டிவைட் பை 2 பண்ணால் என்னாச்சு? 6ன்னு வரும். 30 × 6 எவ்வளோ ஆச்சு? 180. ரைட்டா? அடுத்து இங்கே 13 × 29. இதை எப்படி ஸ்பீடாக பண்ணலாம்னா 13 × 30 போயிருங்க. அதுலேருந்து 13 × 1 மைனஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? 13 × 30 எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? 390. 390ல் ஒரு 13 மைனஸ் பண்ணிங்கன்னா என்னாச்சு? 377. இப்படி பண்ணால் இது ஸ்பீடு கால்குலேஷனு ப்ரொசீஜராக போகிறது. சரிங்களா? ப்ரொசீஜராக போகிறது இது. சரிங்களா? இப்போ பாருங்கள், எது நமக்கு சிம்பிளாக இருக்குது? இது சிம்பிளாக இருக்கா, இது சிம்பிளாக இருக்கா? இப்போ நம்ம எக்ஸாமுக்கு எது செய்யணும்? எக்ஸாமுக்கு இதான் செய்யணும். எப்போ? மல்டிப்ளிகேஷன் வரும்போது.
மல்டிப்ளிகேஷன் வரும்போது யூனிட் டிஜிட் எல்லாம் கடைசி டிஜிட்டை பார்க்குறீங்க, எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த 2 இடத்துல 8 8ன்னு இருக்குது. பரவாயில்ல 8 8ன்னு இருந்தாலும் நம்ம ஒரு கேல்குலேட்டர் கெஸ் எடுக்கலாம். புரியுங்களா? 8 8 இருந்தால் ஒரு கேல்குலேட்டர் கெஸ் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, நீங்கள் நார்மலாக அந்த ஸ்பீடாக மல்டிபிள் பண்ணிடுவேன் நான் ஸ்பீடாக மல்டிபிள் பண்ணிடுவேன், எனக்குலாம் செம பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மல்டிபிள் பண்ணுறேன்னு இதுக்குள்ளே இறங்கிட்டீங்கன்னா திருப்பி அதை ஆட் பண்ணும். புரியுதா என்னன்ட்டு? ஆனால் மல்டிபிள் பண்ணுறது எப்படி ஸ்பீடாக பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். புரியுங்களா? இதையும் நான் சொல்லி கொடுத்தேன், இதையும் சொல்லித்தரேன். ஆனால் நீங்கள் எக்ஸாமுக்கு மல்டிப்ளிகேஷன் வந்துச்சு அப்படின்னா, மல்டிப்ளிகேஷன் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் டிஜிட்லாம் வேறு வேறையாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக போட்டு போயிடலாம். ஓகேவா? இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். ரைட். அடுத்து டிவிஷன். புரியுங்களா? இப்போ டிவிஷன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனா என்ன பண்ணிடுங்கன்னா, நோட் எடுத்து எழுதிடுங்க. நோட் எடுத்து யோசிக்க எழுதிடுங்க. 480 divided by 320 into 140 divided by 21, 350 divided by 16 into 120 divided by 25. இப்படி நீங்கள் எழுதியது தான் பெட்ரு. சரிங்களா? எழுதிட்டு அடிச்சிருங்க. இதை 16 டேபிள் அடித்தா இங்கே 3, இங்கே 2. அடுத்து இங்கே 7 டேபிள் அடித்தா இங்கே 3, இங்கே 20. அடுத்து இங்கே இதே அடிக்கலாம். இதே அடித்தோம்னா எவ்வளோ ஆச்சுன்னா, இங்கே 8ஆவது டேபிள் அடிக்கலாமா? 8ஆவது டேபிள் அடித்தா இங்கே 2, இங்கே 15. 8ஆவது டேபிள் கொஞ்சம் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான். ஓகேங்களா? 3 5 15 5னா 3 5. இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3 கேன்சலு. இங்கே 2த்தையும் 4 இருக்குது, இங்கே ஒரு 20 இருக்குது, 5 ஆக்கிடலாம். ரைட்டு. அடுத்து இங்கே வேறு என்ன இருக்குது? அந்த 350 இங்கே ஒன்று கிடக்கா? இந்த 5 5 கேன்சல் பண்ணிடலாமா? 5 5 கேன்சல் பண்ணிடலாம். 5 5 கேன்சல் பண்ணிட்டா 350 × 3. 350 × 3னா 1050. நீங்கள் 35 × 3 பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். இங்கே ஒரு 15, பேலன்ஸ் ஒரு 1, 9னா 10. சரிங்களா? 1050. எப்படி பண்ணாலும் சரி, இல்லை எப்படி பண்ணாலும் சரி. சரிங்களா? இல்லைனா 300 × 3 பண்ணிவிட்டு 900 வச்சு அடுத்து 50 × 3 போட்டு 150ன்னு வச்சு ஆட் பண்ணி சொன்னாலும் சரி. சரிங்களா? இந்த மாதிரி எழுதி பண்ணுறது தான் டிவிஷனுக்கு பெட்டர். டிவிஷன்னாலே நீங்கள் என்ன பண்ணிடணும், ஆட்டோமேட்டிக்காக எழுதிடுங்க. டைமே வேஸ்ட் பண்ணாமல் எழுதிடுங்க. ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்து அப்ராக்சிமேஷன். அப்ராக்சிமேஷன். சரிங்களா? இங்கே பாருங்க, அப்ராக்சிமேட் வேல்யூ. என்ன வேல்யூ கேட்குறாங்க? அப்ராக்சிமேட் வேல்யூ கேட்குறாங்க. கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அப்ராக்சிமேட் வேல்யூ கேட்குறாங்க. இப்போ அப்ராக்சிமேட் வேல்யூ கேட்கும்போது என்ன பண்ணிங்கன்னா, இதெல்லாம் ரவுண்டு பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரவுண்டு பண்ணிக்கலாம். என்ன பண்ணிங்கன்னா 1 2 6 6. அடுத்து இதை எழுதக்கூடாது, எக்ஸாமில் போய் எழுதிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? 4 5 9. அடுத்து 4 5 6 +4 5 6. பாயிண்ட்டுக்கு எடுத்து 5க்கு மேலே இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அந்த நம்பர் எழுதிக்கங்க. சரிங்களா? 5ன்னு இருந்தால் கூட மேக்ஸிமம் எழுதிக்கங்க. ஏன்னா நிறைய நேரத்தில் 5ன்னு இருந்தால் கூட அடுத்த நம்பர் தான் சால்வ் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? 298. இப்படி தான் கொஸ்டின் வந்து இதுதான். சிம்பிளிஃபிகேஷனாக மாற்றிட்டு நீங்கள் செய்யணும். சரிங்களா? ஆனால் இந்த மாதிரி மாற்றிட்டு இருக்காங்க, டைம் வேஸ்ட் பண்ணாது. டைம் வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் அப்படியே ரவுண்டுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ சார் யூனிட் டிஜிட் போகலாமா? இதுக்கு யூனிட் டிஜிட் போகலாமா? எக்காரணம் கொண்டு யூனிட் டிஜிட் இதுக்கு போயிடாது. எக்காரணம் கொண்டும் போயிடாதீங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, 28.5ன்னு இருந்துன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 219 வச்சு சால்வ் பண்ணுறீங்க. ஆனால் அவன் சொல்யூஷன் கொடுக்கும்போது 289 வச்சு சால்வ் பண்ணிட்டான்னு வைங்களேன். நீங்கள் என்ன ஆகிடுவீங்க, ஒரு வேல்யூ மாறும். ஒரு வேல்யூ மாறுச்சுன்னா நீங்கள் ஆன்சரே மாறிடும். புரிஞ்சா? யூனிட் டிஜிட் வச்சு போகும்போது அப்ராக்சிமேஷனில் எந்நேரமும் நம்ம என்ன போயிடக்கூடாது, யூனிட் டிஜிட் வச்சு போகக்கூடாது. சார் யூனிட் டிஜிட் வச்சு போகக்கூடாதுன்னா இப்போ நான் எதை வச்சு போக அப்படின்னா, நான் 2வது சொல்லி கொடுத்தேன் ஒரு மெத்தடு, 2 டிஜிட் சால்விங். 2 டிஜிட் சால்விங் தான் கண்டிப்பாக போகணும். 100% 2 டிஜிட் சால்விங் போயிடலாம். என்ன சார் சொல்கிறீங்க? 2 டிஜிட் சால்விங்னா பாருங்க 2 டிஜிட் சால்விங்னா என்ன சொன்னேன்? லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் பார்க்கணும். இங்கே 59, இங்கே ஒரு 89. 59 89 மைனஸ் பண்ணிங்கன்னா என்னாச்சு? -30ன்னு வரும். கரெக்டாக? 59 இங்கே 89. இப்படி தான் பண்ணணும். எந்த நம்பர் பண்ணால் ரவுண்டாக கிடைக்கும்னு டக்குன்னு பார்த்து பண்ணிடுறது. 59 89 மைனஸ் பண்ணால் -30. அடுத்து பேலன்ஸ் கூடியதாக யார்? 66 + ஒரு 56 -30. 66 - ஒரு 30. இங்கே இதுலேருந்து இதை 30 மைனஸ் பண்ணிடலாமா? 66லேருந்து ஒரு 30 மைனஸ் பண்ணாலும் சரி, இல்லை இது 56லேருந்து ஒரு 30 மைனஸ் 56லேருந்து பண்ணிடுவோம். சிம்பிளாக இருக்கும். 56லேருந்து 30 மைனஸ் பண்ணிட்டா என்னாச்சு? 26. 66 கூட நான் 26 ஆட் பண்ணணும். கரெக்டாக? 66 கூட 26 ஆட் பண்ணணும். என்ன பண்ணணும்னு சொன்னேன், இப்போ தான் சொன்னேன்ல, 66 26 ஆட் பண்ணணும்னா நீங்கள் டேரெக்டாக 72 போய் 92 போனால் சந்தோஷம். இல்லை சார் எனக்கு அப்படி போக முடியலன்னா இங்கே 4 கொடுத்துருங்க. இங்கே 4 ஆட் பண்ணிடுங்க. 4 ஆட் பண்ணிட்டா ஏதாச்சும் 70 ஆயிடும். இங்கே அதனால் என்ன பண்ணிடுங்க, மைனஸ் பண்ணிடுங்க. இங்கே கொடுத்த அந்த 4 இவர்கிட்டருந்து வாங்கி கொடுத்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் டக்குன்னு பண்ணிடலாம். 70 + ஒரு 22 எவ்வளோ வச்சு 92. ஆன்சரில் 92ன்னு வரும். இதுதான் ஆன்சர். சரிங்களா? வேறு எதுவுமே 92ன்னு முடியாது. இங்கேயும் முடியல, இங்கேயும் நன் ஆஃப் தீஸ் வராது. கண்டிப்பாக வராது. ஏன்னா நம்ம 2 டிஜிட் வச்சு சால்வ் பண்ணிக்கோ, 92ன்னு வருது. புரியுங்களா? சார் இதை இப்படி எழுதணுமா, இவ்வளோ எழுதணுமா, இதெல்லாம் எழுத தேவை. அதாவது இந்த மொத்த ஸ்டேஜை எழுத தேவை.
டேரெக்டாக போகிறீங்க, கொஸ்டினை பார்க்குறீங்க. இங்கே என்ன இருக்குது? 59, இங்கே ஒரு 89, -30, ரைட்டு. இங்கே ஒரு 56 இருக்கா, ரைட்டு. 56 கூட -30 பண்ணால் 26. 26 கூட நான் என்னத்தை ஆட் பண்ணணும்? 66 ஆட் பண்ணணும். 66 ஆட் பண்ணணும் அப்படின்றத மட்டும் வச்சுட்டு 92ன்னு போட்டு போயிடலாம். 66 ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு 92ன்னு போட்டு போயிடலாம். இல்லை அப்படின்னா இதுலேருந்து இங்கே 4 கொடுத்தாலும் சரி. 66 நீங்கள் இங்கே 4 கொடுத்தீங்கன்னா 30, 26 30,000, இங்கே ஒரு 62,000. 62 + ஒரு 30 எவ்வளோ வச்சு 92, இப்படியும் போடலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? இந்த மாதிரி கொடுத்ததெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்னா, நிறைய பேர் 25% இங்கே இருக்கா, 25% ஆஃப் 320ன்னு எழுதி அதுக்கப்புறம் 1/4 போட்டு 320 கூட பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க 18 போடுவாங்க. இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் கொஸ்டின் நாங்கள் எக்ஸாமில் பார்க்கும்போதே நீங்கள் என்ன பார்த்துடணும் அப்படின்னா, இது 25%, 1/4 நான் அங்கேயே போட்டுருங்க, அதாவது மைண்ட்லேயே போட்டணும். 1/4 பண்ணால் இங்கே ஒரு 80, இந்த 80 மட்டும் எழுதிக்கங்க. சரிங்களா? அடுத்து 456, 457, 457. அடுத்து ப்ளஸ்ஸு 50% ஆஃப் இங்கே வந்து 620, 649 எவ்வளோ வச்சு 320. இங்கே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 400, 400 + ஒரு 457, 857. ஓகேவா? எப்படி போட்டேன்ட்டு போய் இதை தனித்தனியாலாம் ஆட் பண்ணிட்டு இருக்காதிங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. இங்கே இருக்க 80ன்னு மாற்றிட்டு அடுத்து இங்கே மாறினோன்னா இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு இருப்பாங்க உட்காந்து. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இவர் கூட ஆட் பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ண வேண்டாம். இப்படி வரிசையாக தான் பண்ணணும்னு இல்லை. நான் ரவுண்டு பண்ணிக்கிறக்கா 80, 320 ஆட் பண்ணிட்டா 400, 400 கூட ஒரு 457 ஆட் பண்ணிட்டா 857. இதுதான் ஆன்சர். சரிங்களா? எப்படி பண்ணுறோன்ட்டு இந்த மாதிரி தான் பண்ணணும். எக்ஸாமில் நீங்கள் எழுதிக்கிறது என்ன எழுதிக்கணும்? இந்த 3 எழுதிக்கணும், அப்படியே ஆன்சர் போட்டுருணும். சரிங்களா? அதுக்கு மேலே எழுதினீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பத்தலைன்னு அர்த்தம். இந்த மாதிரி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டா உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். சரிங்களா? அடுத்து இங்கே அப்ராக்சிமேட் வேல்யூ இப்போ என்ன சொல்லிக்கோம்? டிவைடு. நான் என்ன சொன்னேன்? டிவைடில் இருந்தாலே மேக்ஸிமம் நோட்டில் எழுதிடணும். அப்போ தான் தப்பு இல்லாமல் செய்ய முடியும். சரிங்களா? டிவைடில் இருந்தால் எழுதிக்கங்க. 24/32. அடுத்து 45/85. இங்கே 120/39.9ன்றனால 40ன்னு போட்டுக்கிறேன். அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 17, 16.9ல் 17ன்னு போட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ இதெல்லாம் அடிக்கிறோம். 8 டேபிள் அடித்தா 3/4. ஓகே. அடுத்து இங்கே அடித்து 3. ஓகே. அடுத்து இங்கே பண்ணோன்னா எவ்வளோ ஆச்சு? ஒரு 9, ஒரு 17, 5 டேபிளில் பண்ணால் 17, 17 கேன்சல். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ எல்லாம் அடிக்கலாம் முடிஞ்சல. 4லாம் 3 டேபிள் அடிக்காது. அப்போ 3 இன்ட்டு ஓகே 9 × 9 எவ்வளோ ஆச்சு? 81. 81/4 தான் நமக்கு ஆன்சர். நமக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ தானே கேட்குறாங்க. அப்ராக்சிமேட்டாக தோராயமாக சொன்னால் போதும். அப்போ 80/4ன்னு போட்டு எக்ஸோடைய வேல்யூ என்ன வச்சோன்னா 20ன்னு வச்சுக்கணும். எக்ஸோடைய வேல்யூ 20. 81 இருக்குல்ல, அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 18 வச்சுக்கணும். 18 வச்சு சார் இப்படி போடலாமானா போடலாம், தாராளமாக போடலாம். ஏன்னா 5க்குள்ளே இருக்குல்ல, 5க்கு உள்ளே இருக்கிறனால நீங்கள் 80 தான் ரவுண்ட் ஆஃபாக எடுத்துக்க முடியும். சரிங்களா? 80 ரவுண்ட் ஆஃபாக எடுத்து ஆன்சர் போட்டுக்கலாம். இப்போ 83ன்னு இருந்தால் கூட நீங்கள் என்ன போடலாம்? 84 சூஸ் பண்ணலாம். 84/4ன்னு போடலாம். 81 தானே இருக்குது, 80க்கு பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்சர் போட்டு போயிடலாம். சரிங்களா? ரைட். அங்கே அடுத்த கொஸ்டின் போமா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லாம் ரொம்ப சூப்பர் ஸ்கோரிங் பாயிண்ட்டு. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா டேபிள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 to 20 டேபிள் ஸ்ட்ராங்காக இருந்தால் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லாம் பார்த்த செகண்ட் கடிச்சிடலாம். சரிங்களா? நான் இதை கொஞ்சம் வேகமாக போட்டு சொல்லித்தரேன், புரியுங்களா? டேபிள்ஸ் கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா நல்லது, இல்லைனா கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி மைனஸ்ன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ப்ளஸ் இருக்குன்னா மைனஸ், இங்கேயும் ப்ளஸ் இருக்குன்னா மைனஸ். சரிங்களா? இப்போ இங்கே என்ன பண்ணணும்? 42ஆல் மல்டிபிள் ஆகிற மாதிரி இங்கே ஆட் பண்ண வைக்கணும். ஏன்னா அது அடிஷன் செட்டு, ஆட் பண்ண வைக்கணும். ஆட் பண்ண வச்சா என்னாச்சு? இங்கே 14ன்னு போட்டு இங்கே 14 × 3 42, 14ஐயும் 3 ஆட் பண்ணிட்டா 17. ரைட். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 24னா 21, 3 ஆட் பண்ணிட்டா இது. ஓகேங்களா? இப்போ மைனஸில் இருக்கிறனால -3 தான் பெரிய ஆள். இங்கேருந்து பார்க்கும்போது இந்த -3 பெருசு, இங்கேருந்து பார்க்கும்போது இந்த -3 பெருசு. அப்போ கேனாட் பி டிட்டர்மைன்ட். புரியுதுங்களா? 2 கேனாட் பி டிட்டர்மைன்ட். பாருங்கள், இங்கே இவர் பெருசாக இருக்காரு, இங்கே இவர் பெருசாக இருக்கு. சரிங்களா? கேனாட் பி டிட்டர்மைன்ட் போட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட். அடுத்து இங்கே இப்போ 16ன்னு இருக்குது. இது ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு இருந்தால் நீங்கள் என்ன எழுதுவீங்க? மைனஸு ப்ளஸ்ன்னு எழுதுவீங்க. அடுத்து இங்கே மைனஸு ப்ளஸ்ன்னு இருந்தால் என்ன எழுதுவீங்க? ப்ளஸ்ஸு எழுதுவீங்க. ப்ளஸ்ஸு எழுதுவீங்க. இப்போது இங்கே வந்து 16, இது என்னது? சப்ராக்ஷன் செட்டு. சப்ராக்ஷன் செட்னா என்னது? ஒருத்தர் பெருசாக இருப்பாங்க, இன்னொருத்தர் சிறுசாக இருப்பாங்க. அதான் இங்கே எழுதுறோம். அப்போ பெருசாக இருக்கிற அந்த மைனஸ் எழுதுறோம். பெருசாக இருக்கிற மைனஸ் எழுதுனா இங்கே 8, இங்கே 2. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ஷன் செட்டுனால இங்கே வருங்க மைனஸ் பண்ணிக்கிறோம். 8ல் 2 போச்சுன்னா 6 கிடைக்கும். அதே மாதிரி 8 × 2 16. சரிங்களா? அடுத்து இங்கே 8ன்னு இருக்குது. 8ன்னு இருக்கிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6ன்னு இருக்குது. இது அடிஷன் செட். அடிஷன் செட் என்னது? 4யும் 2ஐயும் நீங்கள் என்ன பண்ணணும்? இது பண்ணணும். ஓகேவா? 4 2
இப்போ இதில் யார் பெரிய ஆள் இருக்கலே பெரிய ஆள் 4. இந்த ரெண்டு கூட கம்பேர் பண்ணும்போது பெருசாக இருக்குது, இந்த ரெண்டு கூட கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஒய் கிரேட்டர் தான் அது ஈக்குவல் டு எக்ஸ். ஒய் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு எக்ஸ். கரெக்டாக இருக்குது. ரைட்டா? அடுத்து அடுத்து இந்த இதை நீங்கள் சால்வே பண்ண தேவையில்லை. இதை நிறைய பேர் இதை சால்வ் பண்ணாமல் எப்படி சார் போடுறது? இதை சால்வ் பண்ணணுமா சார்? வாய்ப்பே இல்லை. சால்வே பண்ண தேவையில்லை. ஏன் சால்வ் பண்ண தேவையில்லைன்றதை சொல்கிறேன். சரிங்களா சார்? இங்கே பார்க்குறாங்க, இந்த நம்பர் எழுதணும். இந்த நம்பர் எழுத போகும்போது என்ன எழுதுறேன்? இந்த நம்பர் எழுத போகும்போது என்ன எழுதுனா மைனஸு ப்ளஸ்ஸு. சரிங்களா? ஏன்னா ப்ளஸ்ஸு மைனஸ்ன்றது தான் மைனஸ் ப்ளஸ்ன்னு எழுதி. இந்த இடத்துல ஒய்யோடைய வேல்யூ என்ன வரும்னா, ஒய்க்கு பவரில் எக்ஸு பவர்னாலும் சரி ஒய் பவர்னாலும் சரி ஈவன் நம்பர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 2 வேல்யூ வரும் ஆன்சரில். புரியுங்களா? இப்போ ஒய் பவரில் ஆட் வேல்யூ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒய் க்யூப்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒய் க்யூப்னு வந்துச்சுன்னா ஒரு வேல்யூ தான் வரும். இதே ஒய் ஸ்கொயர்னு வந்தால் 2 வேல்யூ வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ்னு வந்துடும். சரிங்களா? இங்கே வந்து ப்ளஸ்ஸு மட்டும்தான் வரும். புரியுங்களா? மைனஸ் வரவே வராது. ஆட் நம்பர்னா ஈவன் நம்பர்னா மட்டும்தான் உங்களுக்கு இப்படி வரும். ரைட்டா? இந்த கான்செப்ட் தெரிஞ்சுன்னா இங்கே ஈஸி. சட்டுன்னு பார்த்தனே கெனாட் பி டெர்மினேட் போடுறோம். எப்படி சார் போடுறது அப்படின்னா, இங்கே ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 81. நீங்கள் அதை எப்படி பண்ணலாம்னா ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 9 போடுங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் 9 ப்ளஸ் ஆர் மைனஸ் 9 அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன போடுறான்னா, இங்கே என்ன எழுதலாம், ஒரு வேல்யூ ஒய்யோடைய வேல்யூ 1 ப்ளஸ்ஸாக இருக்கும், மைனஸாக இருக்கும், இன்னொரு வேல்யூ ப்ளஸ்ஸாக இருக்கும். கரெக்டு தானே? இங்கே மைனஸ் 9 போடுங்க, இங்கே ப்ளஸ் 9 போடுங்க. சரிங்களா? நான் இது போடவே தேவையில்லை. ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூவா, இந்த மைனஸோட இந்த ப்ளஸ் அதிகமாக இருப்பார். அடுத்து இந்த மைனஸோட இந்த ப்ளஸ் அதிகமாக இருக்க போகிறார். அப்போ கெனாட் பி டெர்மினேட். பாருங்கள், ஒருத்தர் ஒரு இதை விட அதிகமாக இருப்பார், இன்னொருத்தர் இதை விட அதிகமாக இருக்காருன்னா கெனாட் பி டெர்மினேட் போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு சப்ராக்ஷன் செட்டு, அதாவது சப்ராக்ஷன் செட்னா ஒன்றும் இல்லை சார், ரெண்டத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக மைனஸ், இந்த மைனஸ் ப்ளஸ்ன்னு எழுதுறீங்கல்ல, மைனஸ் ப்ளஸ்ஸு இல்லை ப்ளஸ்ஸு மைனஸு இது எழுதுகிறப்போ இது கூட ஸ்கொயர் நம்பரை கீழே கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். இன்னொரு ஈக்குவேஷனில் ஒரு ஈக்குவேஷனில் இதை கொடுத்துட்டு இன்னொரு ஈக்குவேஷனில் ஸ்கொயர் நம்பரையோ இல்லை பவர் 4லேயோ கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் வந்துடும். எப்படி பார்த்தாலும் ஒரு மைனஸோட ஒரு ப்ளஸ்ஸு பெருசாக இருக்கும், இன்னொரு மைனஸோட இன்னொரு ப்ளஸ்ஸு பெருசாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கெனாட் பி டெர்மினேட் போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கான்செப்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நிறைய பேருக்கு தெரியாது. 99% இது தெரியாது. இந்நேரத்துக்கு இதை உட்காந்து வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பாங்க. 594 அப்படிங்கிறதுக்கு 15க்கு வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா? சரி, 594 எப்படி சார் டக்குன்னு பார்த்தனே சொல்கிறது அப்படின்னா, 54 பார்த்தாலே தெரியுது, 5411 பார்த்தாலே தெரியுது. தெரியலையா உங்களுக்கு? பார்த்தா தெரியுதா? 540 ப்ளஸ் ஒரு 54 54 பார்த்தா என்னது 9 6ன்னு பிரிக்கலாம். இல்லை வேறு என்ன, வேறு எந்த டேபிளில் பிரிக்கலாம்னா 27 ஓகே. 54னா 27 2 2 போட்டால் 22, இங்கே 15 வராது. அப்போ யாரோ ஒருத்தர் பெருசாக இருக்காங்க. அப்போ பெருசாக இருக்காங்கன்னா இங்கே 9 பிரிக்க வேண்டாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு எது பிரிக்கலாம் 18 கரெக்ட். 18 தான் ஆன்சர். சரிங்களா? பிரித்தோம்னா இதை பிரித்தோம்னா என்ன எழுதுனா, இங்கே -33 ப்ளஸ் 18, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா +9 -9. ஓகேங்களா? இந்த -33 இந்த -9 பெருசு, இவரும் பெருசு. ஆனால் இந்த -9 இந்த -18, இந்த +18 பெருசு. +9 அந்த +18 பெருசு. சரிங்களா? அடுத்து போகலாமா? மிஸ்ஸிங் நம்பர் இந்த மாதிரி ஒட்டி இருக்குன்னு வைங்களேன், ரொம்ப பக்கத்தில் இருக்குது, 100 200 300 இது மாதிரி பக்கத்தில் இருக்குன்னா கண்டிப்பாக மல்டிப்ளிகேஷன் கிடையாது, அடிஷன் தான் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் டிஃபரன்ஸ் மட்டும் எடுத்தாலே போட்டு போயிடலாம். சரிங்களா? வாங்க, இப்போ டிஃபரன்ஸ் எடுத்தால் என்னது, இங்கேருந்து நீங்கள் டிஃபரன்ஸ் எடுக்கணும். டிஃபரன்ஸ் எடுக்கிறது நம்பர் சீரிஸ்க்கு நான் சொல்லி தரேன், நல்லா கவனிங்க. இப்போ 269க்கும் 159க்கும் டிஃபரன்ஸ் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு இந்த ஒரு டிஜிட்டை கேன்சல் பண்ணி விட்ருங்க. எப்பயுமே ஒரு டிஜிட்டை எடுத்து விட்ருங்க. ஒரு டிஜிட்டை எடுத்து விட்டு அடிக்க மாட்டேங்குது. ஓகே, ஒரு டிஜிட்டை எப்பவுமே எடுத்து விட்ருங்க. ஒரு டிஜிட் எடுத்து விட்டு இந்த 9 கேன்சல் பண்ணி விட்டு 26யும் 11 மைனஸ் 26யும் 15 மைனஸ் பண்ணால் என்னாச்சு? ஓகே, அப்போ 110. அடுத்து இங்கே அதே மாதிரி 9 அப்போ அதுக்கு என்ன இருக்கும்? 0ன்னு வந்துடும். 9 மைனஸ் பண்ணால் 0. 38 தான் 26 போச்சு. 38 26 போச்சுன்னா என்னாச்சு? 12. ஓகே, 110 120. அடுத்து இங்கே பாருங்கள், 9 லாஸ்ட் டிஜிட் பாருங்கள் 9, இங்கேயும் 9 என்னாச்சு? 0. 51ல் 38 போகணும். 51 38னா 38 50 போக 12 ப்ளஸ் ஒரு 1 13, 130, 110 130 120 130. அடுத்து என்ன வரும்? கண்டிப்பாக ப்ளஸ் 140 தான் ஆகும். 10 ஆட் ஆகுதுல்ல, 10 ஆட் ஆகுது. அடுத்து இங்கேயும் 140 ஆட் ஆகும். இதில் 140 ஆட் ஆகுதுன்னா அப்படியே 40 ப்ளஸ் ஒரு 19 போட்டால் 59 வரும். 59 இருக்குன்னு ஆன்சர். இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது 59, ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களா?
வேறு எந்த இடத்துலையும் 59ன்றது இல்லை. சரிங்களா? ரைட். அடுத்து இங்கே வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி தான். இங்கே பாருங்க எல்லாம் க்ளோஸில் இருக்குது, ஒட்டி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், டிஃபரன்ஸ் எடுக்கணும். டிஃபரன்ஸ் எடுக்கிறப்ப நீங்கள் என்ன எடுக்கணும்னா இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். சரிங்களா? கேர்ஃபுல்லாக டிஃபரன்ஸ் எடுக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் டிஃபரன்ஸ் எடுத்தீங்க 234 156னா இது உங்கள் கண்ணுக்கு எப்படி தெரியும்னா இது 22ஆகவும் இது 14ஆகவும் தெரிஞ்சுன்னா ஈஸி. புரிஞ்சுங்களா? ஒன்று பாரோ பண்ணிக்க ஆக்சுவலாக இங்கே ஒன்று பாரோ பண்ணால் இங்கே 2 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 14ன்னு வரும்ல. அதுதான் இப்படி பாரோ பண்ண மாதிரி உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சால் ஈஸி. 14 - 6ன்னு பார்க்கணும். 14 - 6னா 8. அடுத்து 22 - 15 அப்படின்னு பார்த்தா 78. எப்படி போடுறோன்னு பார்த்தீங்கன்னா 78. ரைட். அடுத்து இங்கே வந்து பார்த்தா இங்கேருந்து டிஃபரன்ஸ் பார்க்குறோன்னா 90லேருந்து 34 போச்சுன்னா 90லேருந்து 34 போச்சுன்னா 56. ரைட்டா? அடுத்து 3லேருந்து ஒரு 2 போச்சுன்னா 1 156. அடுத்து இங்கே பார்க்குறப்போ டேரெக்டாக நீங்கள் 6 ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க. 6ல் 0 போச்சுன்னா என்னாச்சு 6. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு 54, இங்கே 39. 54 39னா ஒரு 15. இன்ட்டு 2 ஆகுது, இன்ட்டு 1 ஆகுது. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு 2 இன்ட்டு 1 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இன்ட்டு 0.5 இன்ட்டு 0.5 இன்ட்டு 0.5னா என்னது 78 இல்லையே. 78 இன்ட்டு 2 தானே 56. ஆமாம் 78 இன்ட்டு 2 தான் 56. இங்கேருந்து அப்போ என்ன ஆகுது இன்ட்டு 2 ஆகுது, இங்கே இன்ட்டு 1 ஆகுது. அப்போ நான் இங்கேயும் திருப்பி இன்ட்டு 2 ஆகுமா? ஆமாம் கரெக்ட் 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 கரெக்ட். ஏன்னா இல்லை நான் ஆன்சரை பார்க்குறேன் எப்படி ஃபார்மேட் சிக்குதுன்னு ஆன்சரை பார்க்குறேன். பாருங்கள் இங்கே எல்லாமே 800 சம்திங்கில் இருக்குது. 800 சம்திங்கில் இருக்குன்னா எனக்கு என்னது 546லேருந்து ஒரு 300 கிட்டையாவது இருக்கும். சரிங்களா? ஒரு 300 கிட்ட வரணும். அப்படின்றப்ப நான் 156 300 லிங்க் பண்ணும்போது இன்ட்டு 2 பண்ணால் தான் 300 லிங்காக 312 ஆட் பண்ணணும். 312 ஆட் பண்ண முடியும். இதில் 312 அப்போ நான் ஆட் பண்ண வச்சுக்கோங்களேன். 312 ஆட் பண்ணால் என்னாச்சு 58. 12 மட்டும் 46 கூட ஆட் பண்ணிட்டா 8 58 58ன்னு முடியணும். 58 என்னது இதான் ஆன்சர். சரிங்களா? 58ன்னு முடிஞ்சால் இதான் ஆன்சர். புரியுங்களா? எனக்கு நான் பார்க்கும்போது இங்கே இன்ட்டு 2 ஆகுது, இங்கேயும் இன்ட்டு 1 ஆகுது. இங்கே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு 0.5 ஆகுமா அப்படின்னு பார்த்தேன். அப்படியே வரிசையாக டிகிரி சைட்டே போகுமான்னு பார்த்தா கடைசியில் 0.5க்கு பார்த்தா இங்கே வேல்யூ பக்கத்தில் இல்லை. 800ன்னு இருக்கப்போ எனக்கு 300 தான் ஆட் ஆகணும். மினிமம் 300 ஆட் ஆகும்னா இங்கே 150 300 கனெக்ட் பண்ணுறேன்னா இன்ட்டு 2 ஆனால் தான் 300 கனெக்ட் பண்ண முடியும்னு போடுறேன். சரிங்களா? ரைட். அடுத்து இங்கே பார்க்குறோம் பாருங்கள் வேல்யூலாம் இங்கேருந்து பாருங்கள் 70லேருந்து 350 போகுது கிட்டத்தட்ட. இங்கே 15லேருந்து 75 இங்கே. இப்போ நான் இங்கே என்ன பண்ணுவேன்னா இங்கேருந்து இந்த இதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா இன்ட்டு 5 ஆகுது -5 ஆகுது. கரெக்ட். 75 இன்ட்டு 5 பண்ணால் 75 -5. அதே மாதிரி 70க்கு 350 போனால் இன்ட்டு 5 -5. ரைட். அடுத்து 4க்கு அதே மாதிரி என்னது இன்ட்டு 5 -5. ரைட். அப்போ எல்லாத்துக்கும் இன்ட்டு 5 -5. அப்போ 345 இன்ட்டு 5 பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும் -5 பண்ணணும். சரிங்களா? 345 இன்ட்டு 5 -5 பண்ணணும். எப்பவுமே 5ஆல் மல்டிபிள் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஏன்னா என்னது டிவைடட் பை 2 பண்ணிட்டா போதும். இந்த இதை நம்பரை பாதி ஆக்கினா போதும். நான் என்ன சொல்லுவேன்னா -5 தான் பண்ண போகிறோம்ல. சரி விடுங்க. இது நான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் சொல்லி கொடுத்து அப்போ சொல்லித்தரேன். சரிங்களா? இதை பாதி ஆக்கினா என்னாச்சு 17ல் ஆரம்பிக்கும். 17ல் ஆரம்பிக்கிற ஒரே ஆன்சர். சரிங்களா? 1725ன்னு வரும். அதாவது இந்த 34க்கு ஒரு 17, இந்த 5க்கு ஒரு 2.5, அதான் 1725. அதுலேருந்து ஒரு 5 மைனஸ் பண்ணால் 1720. இங்கே இந்த இதை நான் என்ன சொன்னேன்னா ஷார்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா 345 இன்ட்டு 5 -5ன்னு வருமா. இது 5ன்னு இருக்கிறத நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டோம்னு வைங்களேன் 344 இன்ட்டு 5 இப்படி போட்டுக்கலாம். இப்படின்றப்ப ஈஸியாக இருக்கும்ல உங்களுக்கு மல்டிபிள் பண்ணுறதுக்கு. பாதியாக்குனா நான் 34 பாதியாக்குனா 17, இந்த 4 பாதியாக்குனா 2 172. அப்படியே ஒரு 0 சேர்த்துனா முடிஞ்ச ஆன்சர். புரிஞ்சுதானே எப்படி பண்ணுறோன்ட்டு? எப்படி பண்ணாலும் ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஓகே. அவ்வளோதான் இந்த கிளாஸில். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் இது மாதிரி பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ்ஃபுல்னு போடுங்க. இல்லை அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு மாதிரி கிளாஸ் கொண்டு போயிடலாம். சரிங்களா? இல்லை வேறு எப்படி வேணுன்ற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.